லடி ரஷிதா, ரஷிதா, அப்போ நாளைக்கு நீங்களும் போறீங்களா? எங்கே போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் போய் தானே ஆகணும். அதுதான் இந்த நாடோடிங்களோட விதியே. போக சொன்னால் போய் தானே ஆகணும். தெருவில் அலைஞ்சு திரிஞ்சு அலையிற எல்லாருமே போயிடணும்னு போலீஸு சொல்லியிருக்காங்க. ஆறுமுகம் போக வேணான்னு தான் சொன்னார். இங்கே நல்லா வசூலாச்சே, போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் போக போகிறதில்ல. எங்கே போகிறது? எங்கே போனாலும் இதே நிலைமை தானே. என் கையை தூக்க முடிகிற வரைக்கும் இந்த டோலக்கை வாசிப்பேன். யாராவது ஏதாவது கொடுத்தா அதை வாங்குவேன். எனக்கும் என் குழந்தைக்கும் அது தாராளமாக போதும். நாகப்பட்டினத்தில் நடந்த கலவரத்தில் 8 பேர் படுபாதகமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாளை தமிழ்நாடு முழுவதும் பந்த் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் கடற்கரை அருகே நேற்று மத கலவரத்தால் 8 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள இந்த பந்தை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்துள்ளது. அனைத்து இடங்களிலும் மத்திய காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் பாதுகாப்போடு அனைத்து பேருந்துகளும் இயங்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் நலன் கருதி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக மத கலவரங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் நாகப்பட்டினத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் போலீசார் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். அப்பகுதி வாழ் மக்கள் நடந்த கலவரத்தினால் பயங்கர பீதி அடைந்துள்ளனர். இதனால் அங்கு சகஜ நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மத கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடு முழுவதும் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று என்ன நடந்தாலும் என்னால காஷ்மீருக்கு திரும்பி போகவே முடியாது. என்னோட ஃபாத்திமாவையும் ஹனீஃபாவையும் இழந்த அந்த இடத்துக்கு என்னால திரும்பவும் போக முடியாது.
வேற எங்கேயாவது கடை கிடைச்சா நல்லா இருக்கும், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் திறக்கல, பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக தான். இல்ல தம்பி, தம்பி ஒண்ணும் பண்ணாதீங்க, வேண்டாம். ஐயோ, ஒண்ணும் பண்ணாதீங்க தம்பி. சொல்றது காதுல கேட்கல உங்களுக்கு? ஆளை கடப்பாரு. நேரம் போயிட்டாரு. போ போ. நீ பாத்தியா? பார்த்தேன் சார். எவ்வளவு பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் எங்க போனாங்க? இந்த பக்கமா ரைட் சைடுல போயிட்டாங்க சார். அப்ப அந்த பக்கம் தான் ஓடினாங்கன்றியா? ஆமா சார், அப்படிதான் சார் போனாங்க. சரி சரி, நீ இந்த பக்கம் வாயா. யோ, இந்த பக்கம் வா. ஹலோ, நீ இங்கே தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? ஆமா சார். நேத்து இங்க கொலை நடக்கும்போது நீ பாத்தியா? பார்த்தேன் சார். எத்தனை பேர் இருந்தாங்க? 3-4 பேர் இருந்தாங்க சார். ஏம்மா இங்க நிக்கிற? என் கூட வாம்மா. நான் கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு வரணும். கண்டிப்பா வரேன் சார். இங்க உட்காருமா, பயப்படாத, நான் இப்போ வந்துடுறேன். நீங்க 2 பேரும் இங்கேயா இருக்கீங்க? வண்டி எடு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்காம கன்ஃபார்மே எதையும். ஆமா, இப்படி ஒரு கேஸா இருக்கிறதுனால கொலைக்கான பாசிபிலிட்டியை தட்டி கழிச்சிட முடியாது. ரஷிதா, 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 அப்பா.
For more updates, like, comment, subscribe to our channel.